ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் சித்தி வீட்டு பூஜரம் டூர் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என் பூஜை ரூமை காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த படம் எங்களுடைய கிரகப்பிரவேசத்துக்கு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. இது வெள்ளி, இது 5 படம். இது அப்புறம் இந்த படம்லாம் நாங்கள் ஆர்டர் கொடுத்து செஞ்சோம். இது சிவன் குடும்பத்தோட, எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும், அதனால். அதுக்கப்புறம் இது நாங்கள் வருஷம் கூழ் ஊற்றுவோம், அதனால் பெரிய பாளையத்தம்மன். இது எங்கள் ஊரில் இது கிராம தேவதை எட்டியம்மன். அப்புறம் இது எங்கள் குலதெய்வம் பச்சையம்மன். அதுக்கப்புறம் அது காளிகாம்பாள். இது நாங்கள் மாதம் போவோம். இது திருவேற்காடு, இதுவும் மாதம் நாங்கள் போவோம். இது ஸ்ரீராமர். இது கல்யாண குடத்தோடு வச்சது. இது கும்பிட்டு வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது மைசூரில் சாமுண்டீஸ்வரி. அது எங்கள் பையன் மைசூரில் கொஞ்ச நாள் இருக்கும்போது இது ரொம்ப இதுவாக இருந்தது கும்பிடும்போது. இது மேல்மலையினூர், இது அங்காள பரமேஸ்வரி. இது தட்சிணாமூர்த்தி. நாங்கள் வாரம் விரதம் இருப்பேன் தட்சிணாமூர்த்திக்கு. வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை போட்டு கோயிலில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நாங்கள் இது பண்ணிட்டு வருவோம். இது கோமாதா, வீட்டில் வச்சா நல்லது. இது தன்வந்திரி, நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இது வாஸ்து பகவான். இது பிள்ளையார்பட்டி போயிருந்தோம், அப்போ இந்த கற்பக விருட்சம் இது வாங்கினோம். இது காணிப்பாக்கம் பிள்ளையார். இது எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. இது எருக்கம் பிள்ளையார். இதுவும் வீட்டில் வச்சா நல்லது. இதுவும் எருக்கம் பிள்ளையார். இது அரிசி பிள்ளையார். இது கல் பிள்ளையார். இது அபிஷேகம் பண்ணணும் டெய்லி. இது வெள்ளி பிள்ளையார். இது இது மீனாட்சி. இது சாலிகிராம். அதுக்கப்புறம் இது கிஃப்ட் வந்தது கிரகப்பிரவேசத்துக்கு, எங்கள் அக்காவுடைய ஓரவத்தி கொடுத்தாங்க. இது நம்ம வீட்டில் சர்வெண்ட் பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு லட்சுமி வாங்கி கொடுத்தா. அப்புறம் இதுக்கு துர்க்கை பூஜை பண்ணுவேன், அதுக்காக துர்க்கை சிலை. அதுக்கப்புறம் இது அண்ணா கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க, காமாட்சி அம்மா. இது கல்யாணத்துக்கு கொடுத்த விளக்கு. இது அஷ்டலட்சுமி விளக்கு. இது வீட்டில் வச்சா நல்லது. அதுக்கப்புறம் இது எங்களுக்கு நடுவீடுன்னு சொல்லுவோம், அந்த நடுவீடு. இது மரப்பாட்சி பொம்மை. இந்த மரப்பாட்சி பொம்மை வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, அதுக்காக. இது பாலா. இதுவும் நல்லது. இது வராகி அம்மன். இதுவும் நல்லது வீட்டில் இருந்துச்சுன்னா. இது நாங்கள் மந்திராலயம் போயிருக்கும் போது பஞ்சமுக ஆஞ்சநேயர் அங்கே இருந்தது கோயில், அங்கே வாங்கினோம். இது பெருமாள். இது நாம தழுக்கு போடுவோம் நாங்கள் சனிக்கிழமை, புரட்டாசி சனி, அப்போ இதை வச்சு கும்பிடுவேன். இது கோமாதா. இதுவும் வீட்டில் வச்சா பசுவோட கண்ணுக்குட்டியோடு இருக்குது, இது வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது வீட்டில் கலசம் வச்சா நல்லதுன்ட்டு நான் வெளியிலேயே வாங்கிட்டேன் இந்த கலசம். அதுக்கப்புறம் இது மகாலட்சுமி தாயார். இது கற்பக விருட்சம். இது வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது, கற்பக விருட்சம். அதுக்காக இது மகாலட்சுமி தாயார். இது கொஞ்சம் பெருசு வாங்கணும். இது சிறுடியிலேருந்து பாபா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது. இது ராகவேந்திரர், எங்கள் அக்கா வாங்கிட்டு. இதெல்லாம் 10 வருஷம் சிலைங்க இதெல்லாம். இது திருப்பதியிலேருந்து பெருமாள் வாங்கினது. இது வைபவ லட்சுமி. இது 11 வாரம் விரதம் இருந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு வெள்ளிக்கிழமையும் 11 வாரம் விரதம் இருந்து 11ஆவது வாரம் நம்ம சுமங்கலிங்களுக்கு
இந்த ஜாக்கெட் துண்டு மாங்கல்ய பொருள் எல்லாம் வச்சு கொடுப்போம். அது 11 வாரம் வந்து விரதம் இருக்கணும். அது அதுக்கப்புறம் இது திருப்பதி கோபுரம். அப்புறம் இது உடுப்பிலேருந்து எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தது கிருஷ்ணர். இது வந்து வலம்புரி சங்கு. இது வந்து அன்னபூர்ணி. இதில் அரிசி போட்டு வச்சுருக்கேன். இது வெள்ளிக்கிழமையான இந்த அரிசி எடுத்து மாற்றிடுவோம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கோ இல்லை சக்கரை பொங்கலுக்கோ போட்டுக்கலாம். இது வந்து இது ராமர் பாதம். இதுவும் சரின்ட்டு இங்கேயே வச்சாச்சு. இது வந்து குபேர விளக்கு. இது வந்து மண்ணில் ஆன குபேர விளக்கு. இது வந்து வெள்ளி குபேர விளக்கு. இது வந்து குபேர படம். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு வீடு கொடுத்துன்னு வரும்போது செஞ்சது. இது எங்கள் நாத்தனார் பையன் கொடுத்தது பெருமாள். அப்புறம் இது வந்து எங்கள் அண்ணன் சித்தப்பா பிள்ளை அவர் கொடுத்தாரு. இந்த 2 படம். இதுவும் எங்கள் அண்ணன் கொடுத்தது. இதுவும் 10 வருஷம் ஆகுது இந்த படம். இது கொஞ்சம் கோல்டு ரேட் போட்டிருக்கு உள்ள. அது அப்புறம் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தா கிரகப்பிரவேசத்துக்கு. இது வந்து இது தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து விசேஷ நாட்டில் மட்டும் இதை ஏற்றிருப்பேன். இந்த 2 விளக்கு ஏதாவது ஒரு ரொம்ப விசேஷமான நாட்கள் அந்த மாதிரி டைமில் ஏற்றிடுவேன். வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றுவோம். இது இப்போ சிறுடி போயிருந்தோம் ஒரு 15 நாள் முன்னாடி. அப்போ அங்கே வாங்கின பாபா. இது மந்திராலயில் வாங்கினேன் ராகவேந்திரர். இது ராமேஸ்வரத்தில் வாங்கினேன் ஒரு விநாயகர். இதுவும் கிஃப்ட் வந்தது. இந்த விநாயகர் இது வந்து எங்கள் அக்கா கிஃப்ட் கொடுத்தது. இது வெள்ளி. இது வந்து கிரகப்பிரவேசத்துக்கு ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இது வெங்கலம். இந்த நடராஜர் சிலை. அப்புறம் இந்த புத்தர்லாம் வந்து எல்லாம் கிஃப்ட் கொடுத்தது தான் இதெல்லாம். இந்த பிள்ளையாரும் வெங்கலம். இது 2மே வெங்கலம். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது. இதெல்லாம் லைட் எரியும். இடம் இல்லாதனால அப்படி வச்சுருக்கோம் நாங்கள். அது வீட்டில் வந்து ஒரு அம்மி ஒரு ஆட்டுக்கல் ஒரு அம்மிக்கல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது பெரிய அளவில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஒரு சாஸ்திரத்துக்காக ஒரு சின்ன அளவில் இது குட்டியாக வாங்கினேன். இது பூஜை ரூமில் எப்போவுமே இருக்கும். வெள்ளிக்கிழமையான இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இதை வந்து கற்பூரம் காட்டி கும்பிடுவேன். இது 2மே வீட்டில் வச்சா லக்ஷ்மி கடாட்சம். அதுக்காக இது வச்சுருக்கோம் வீட்டில். இதுதான் என்னுடைய பூஜை ரூம். நல்லா இருக்கா பாருங்க. இதில் வந்து யூஸ் பண்ணாத வெள்ளி பாத்திரங்கள்லாம் இருக்குது. விசேஷ நாட்களில் எடுத்துப்பேன் நான். எக்ஸ்ட்ரா விளக்கு இதெல்லாம் வந்து விசேஷ நாளில் எடுத்துப்பேன். இது வந்து குங்குமச்சிமிழ். இதுவும் வந்து விசேஷ நாட்களில் இது வந்து விளக்கு ஏற்றி வைப்பேன். இது வந்து நாங்கள் வந்து நோம்பு எடுப்போம். தீபாவளி நோம்பு. அந்த நோம்பு டைமில் வந்து இது வந்து கலசம் வைக்கிறது. இது மேலே தேங்காய் வச்சு முகம் இருக்குது அதை வச்சு கட்டி இதுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி இதை வந்து வச்சு இது பண்ணுவோம். அதனால நோம்பு அன்னைக்கு மட்டும் இதை எடுத்துக்கிறது. லக்ஷ்மி. இது சுற்றி வந்து லக்ஷ்மி இருக்கும். லக்ஷ்மி இருக்குது இதில். அன்னைக்கு மட்டும் இதை வந்து எடுத்துப்போம். மற்ற நாள்லாம் அப்படியே கைப்படாமல் எடுத்து வச்சிருவேன் நான். இது வந்து கிஃப்ட் வந்தது. இது பன்னீர் சொம்பு. இதுவும் வந்து விசேஷ நாட்களில் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றி வைப்பேன். இது வந்து சாமிக்கு வந்து நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அப்போ வந்து மஞ்சள் தண்ணி ஒன்றத்தில் இது மோர் ஒன்றத்தில் பானகம் ஒன்றத்தில் 3மே சாமிக்கு வைக்கிறது. இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வைக்கிறது. இதுலேயும் பிரசாதம் வச்சுக்கலாம். சந்தன கிண்ணம் மாதிரி இது வாங்கினேன். பிரசாதமும் வச்சுக்கலாம் சாமி. தீபாவளி அன்னைக்கு கேதார கௌரி விரதம் நோன்பு எடுப்போம். அப்போது அந்த நோன்பு அன்னைக்கு என்ன பண்ணுவோம், இந்த கலசம் வச்சுட்டு இதில் மஞ்சள் தண்ணிலாம் வச்சு இதில் காயின்ஸு எல்லாம் போட்டுட்டு மங்கள பொருட்கள்லாம் இதில் போட்டு வச்சுட்டு இதில் தேங்காய் வச்சுட்டு இந்த இதை வந்து இப்படி கட்டி வச்சுருவோம். இந்த முகத்தை இதுக்கு மாலைலாம் போட்டு எல்லாம் செஞ்சு நாங்கள் கும்பிடுவோம். நாங்கள் இன்னும் சில வெள்ளி பொருட்கள்லாம் இருக்குது. அது வந்து மேலே வச்சுருக்கேன்.
ஒரு நாள் வந்து நான் வந்து அதெல்லாம் வெள்ளி கலெக்ஷன்லாம் போடுறேன். எனக்கு வெள்ளி பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூஜை சாமான் வெள்ளியில் வாங்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வெள்ளி பொருட்கள்லாம் எங்கே பூஜை சாமான் வெளியில் பார்த்தாலும் எந்த கடைக்கு போனாலும் வாங்கிடுவேன் நான். அதனால் காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளி பூஜை சாமான்கள்லாம் நான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு செலவு பண்ணி வாங்கணும்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொஞ்சம் வெள்ளி பொருட்கள்லாம் இருக்குது. இது வேறு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் நான்.